ரிஷபராசிக்கார ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும். ஆனா ஒரு கட்ட காலத்துல ஒரு 25 வயசுக்கு உள்ள இல்ல 25 வயசுக்கு மேல அண்ணனும் ஆகாது, தம்பியும் ஆகாது, தாயும் ஆகாது, தகப்பனும் ஆகாது. அப்படியாப்பட்ட ஒரு தருணத்தை நீங்களே கிரியேட் பண்ணிக்கணும். உங்க திருமணங்கள் தடைபெறும். எதையோ பறி கொடுத்த மாதிரி டிப்ரெஷன்ல இருப்பீங்க. தனிமையான வீடு கேட்பீங்க, தனி ரூம் கேட்பீங்க. எப்ப வேணா பசிக்கும். பழைய துணியிலேயே இருப்பீங்க. புதுசா ஆக்டிவா இருக்கக்கூடிய எண்ணங்கள் வராது. ஏன்னா குடும்ப பாரத்தையே நீங்க சுமந்திருக்கீங்க. அப்ப இதனால உங்க தகப்பன் உங்ககிட்ட பேசும்போது இரிட்டேட் படுவீங்க. அந்த நேரத்துல தகப்பன் உங்களை சொல்லுவான், நீ செத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட வார்த்தையை விட்டுருவா. சிவாய நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி KGF. கேம் சேஞ்சர் லுக் பார்த்திருக்கிற சேனல் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புது டாபிக் என்னன்னா, இந்த ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் எப்ப தோன்றுறாங்க, துரோகிகள் எப்ப தோன்றுறாங்க, இந்த துரோகிகளும் எதிரிகளும் சேர்ந்து இந்த ராசிக்காரர்களுக்கு எந்த வயசுல சூனியம் பண்றாங்க, இந்த சூனியம் பண்றனால அந்த ராசிக்காரர்களுக்கு ஆகக்கூடிய வினை முதல்ல நோய், உள்ளுறுப்புகள் டேமேஜ், ஹார்ட், லிவர், கிட்னி இப்படி டேமேஜ் ஆகுறது, அடிபடுறது, கை கால் உடையிறது, இடுப்பு எலும்பு உடையிறது, ஆக்சிடென்ட் ஆகுறது, இப்படி நோய்க்கு எந்தெந்த வயசுல விரயம் பண்ண வைக்கிறாங்க. இதனால இவங்களுக்கு என்ன லாபம்? உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தன்மை, போராம அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்துல தான் உங்க மேல துரோகிகளே வராங்க, எதிரிகளே வராங்க. இப்படி துரோகிகள் எதிரிகள் உங்களுக்கு செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் இருந்து விடுபடுறதுக்கு ஒரு சூட்சமமான ஒரு வழிபாடு. ரிஷபராசி, ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். ஒரு சூப்பர் ராசிங்க. நீங்க நிலையான இடத்துல இருந்து, உட்கார்ந்த இடத்துல இருந்து, இப்படி ஃபேன் காத்து ஏசி காத்து கீழே இருந்து உட்கார்ந்து பணிபுரியக்கூடிய தருணம் உடையவங்க. அறிவிலையும் அழகுலையும் பேச்சிலையும் திறமையிலையும் தெளிவானவங்களும் நீங்க தான். விரல் நுனில எல்லா காரியத்தையுமே பண்ணக்கூடிய தருணமும் நீங்க தான். உங்களை பொறுத்த வரைக்கும் தாய் மேல, தகப்ப மேல, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மேல பாசக்காரு தான் ரிஷபராசிக்கார ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும். ஆனா ஒரு கட்ட காலத்துல ஒரு 25 வயசுக்கு உள்ள இல்ல 25 வயசுக்கு மேல அண்ணனும் ஆகாது, தம்பியும் ஆகாது, தாயும் ஆகாது, தகப்பனும் ஆகாது. அப்படியாப்பட்ட ஒரு தருணத்தை நீங்களே கிரியேட் பண்ணிக்குவீங்க. உங்க தாயை தகப்பன் செய்யக்கூடிய தொழில், அந்த தொழில நடக்கக்கூடிய போட்டி, போராமைய ரிஷபராசிக்காரங்க நீங்க தான் எடுத்துக்குவீங்க. அந்த சாபமும் அந்த தோஷமும் உங்களுக்கு தான் வந்து சேரும். ஏன்னா ஒரு கட்ட காலத்துல ராகு மகாதசை நடக்கும்போது எங்கேயோ போற அமைப்பை நம்ம மேல ஏற்றிக்கிறோம்ல, அந்த மாதிரி குடும்பத்துல நடக்கக்கூடிய தொந்தரவுகளை, குடும்பத்துக்கு செய்யக்கூடிய சூழ்ச்சிகளையும் ஏவல்களையும் நீங்க வாங்கிக்குவீங்க. இதனால தான் உங்க காதல் பிளாப் ஆயிடும், உங்க திருமணங்கள் தடைபெறும். எதையோ பறி கொடுத்த மாதிரி டிப்ரெஷன்ல இருப்பீங்க. தனிமையான வீடு கேட்பீங்க, தனி ரூம் கேட்பீங்க. எப்ப வேணா பசிக்கும். பழைய துணியிலேயே இருப்பீங்க. புதுசா ஆக்டிவா இருக்கக்கூடிய எண்ணங்கள் வராது. ஏன்னா குடும்ப பாரத்தையே நீங்க சுமந்திருக்கீங்க. அப்ப இதனால உங்க தகப்பன் உங்ககிட்ட பேசும்போது இரிட்டேட் படுவீங்க. அந்த நேரத்துல தகப்பன் உங்களை சொல்லுவான், நீ செத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட வார்த்தையை விட்டுருவான். இப்படி உற்றார் சுற்றாரே உங்க மேல பழி போடக்கூடிய தருணமும் நடக்கும். கவனமா இருக்கணும். அன்பு எங்க கிடைக்குதோ அங்கதான் இயங்குவீங்க. அதிகாரத்துல யாரு என்ன பண்ணாலும் அவன் வீடு தலை கூட வச்சு படுக்க மாட்டீங்க. இப்படியாப்பட்ட ஒரு கட்ட காலம் ஒரு 30 வயசு வரைக்கும் ஓடி. 30 வயசுக்கு மேல குரு மகாதசை வரும்போது சொந்த தொழில் பண்ணுவீங்க. ஒரு துணி கடை வச்சீங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல்ஸ் மாறிடும். ஒரு சாதாரண கடையில வேலை பார்த்தா பெரிய லெவலுக்கு வரக்கூடிய தருணங்கள் வரும்போது உங்களுடைய வளர்ச்சி, அக்கம் பக்கம் கடைக்காரன் உங்க மேல இருக்க வேண்டிய போராமையில உங்க கடைக்கு தேவையில்லாத தகுடையோ இல்ல எதையாவது ஒரு எலும்புகளையோ எதையாவது ஒண்ணு போட்டு உங்களுடைய தொழிலை முடக்கிறதுக்கு வழிமுறைய, அந்த மாதிரி தருணத்துல கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, குடும்பத்துல ஒரு சிக்கல்களை ஏற்படுத்தி
சண்டை சச்சரவுல உங்க வாழ்க்கை ஓடிடும் 40 வயசு வரை, முன்ன பின்ன 45 வயசு வரை. 45 வயசுக்கு மேல நாடி எல்லாம் தளர்ந்து உடல்நல குறைவுகள் ஏற்படக்கூடிய தருணமும் நடக்கும். கவனமா இருக்கணும். ரிஷபராசி அன்பர்கள், பெண்கள் தான் இதுல பாவம். கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டது தன்னுடைய கணவன் பிள்ளைகளுக்கு சாப்பிடுறதுக்கு தங்குறதுக்கு உண்டான அமைப்புக்கு கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு வேலை பார்த்தாது குடும்பத்தை காப்பாத்துவீங்க. அந்த மாதிரியான ஒரு நேரமும் நடக்கும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பெருமான் சுக்கிர பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா, இல்ல மேற்படி நான் சொன்ன கட்டு மந்திரத்தை வாரம் 2 முறை இல்ல வாரம் 3 முறை சொல்லிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை பிரதிபலிக்கும். உங்களுக்கு யாரும் எதுவுமே பண்ண முடியாது. உங்களுடைய தாய் தகப்பன் வியாபாரமும் செழிக்கும். நீங்க செய்யக்கூடிய வேலைகள் என்ன தொழிலா இருந்தாலும் அந்த தொழில போட்டி இல்லாம, பொறாமை இல்லாம, எதிரிகள் இல்லாம உங்களை நீங்க காப்பாத்திக்கக்கூடிய சக்தி அந்த மந்திரத்துக்கு நிறையவே அவங்க மொத்தம் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஈஸியா அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அங்க எங்க அலைய மாட்டீங்க, நிலையான இடத்துல இருந்தா இருப்பீங்க. அதனால கவனமா நீங்க இருந்துக்கணும். ஒரு கட்ட கால வயசுல ஆரோக்கியத்து மேல ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன தலைமுடி நிறைய கொட்டு உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து. ஏன்னா ஜாதகத்துல ராகு பகவான் பலம் குறைஞ்சிட்டாருன்னா முடிதான் கொட்டும். ராகுன்னா முடி. ராகு உச்சத்துல பலத்துல இருந்தா நல்ல முடி கருகருன்னு வரும், தாடி மீசைகள் நிறைய வரும், உடம்பெல்லாம் முடியாது. அதனால முடிக்கிய அதிபதி ராகு பகவான் உங்க ஜாதகத்துல சின்ன வயசுலயே வந்து போயிருப்பாரு. அப்ப யோகங்கள் நிறைஞ்ச ஒரு ராசி யாருன்னு கேட்டா ரிஷபராசின்னு தான் கூட. ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும். தேவையில்லாத இன்ஸ்டன்ட், தேவையில்லாம வாக்கு கொடுத்து தேவையில்லாம பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்குனீங்கன்னா உங்க வாழ்க்கை செதஞ்சு போகக்கூடிய தருணமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. தொழில் போட்டியிலிருந்து விடுபட்டுக்கலாம். என்னென்ன தொழில் செய்யறோமோ அந்த தொழில்காரகனை உருவெடுத்து பக்குவம் பண்ணிக்கிங்க. சின்ன வழிமுறைகளை பண்ணிக்கிங்க. பொதுவாவே சித்திரை மாசம் வந்தாவே வெயில் காலம், அடுத்து காத்து, அப்புறம் மழை, அப்புறம் பனிக்காலம். ஒரு காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய ஆடைகள் மாறும். வெயில் காலத்துல காட்டன் ட்ரெஸ், மழை காலத்துல நல்ல ஜெர்கின், குளிர் காலத்துல சொட்டரு. இப்படி நம்மளே காப்பாத்திக்கிறதுக்காக இப்படியாம்பட்ட ஆடைகள் எல்லாம் நம்ம அணிகிறோம். அதே போல இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான துரோகிகள்னால, எதிரிகள்னால, சூழ்ச்சிகள், சூனியங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த கட்டு மந்திரம் உங்களை காப்பாத்தும், உங்க பிள்ளைங்களை காப்பாத்தும், உங்க வீட்டுக்கார காப்பாத்தும், உங்க வீட்டையே காப்பாத்தும். அப்படியாம்பட்ட ஒரு கட்டு மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை இந்த 2 நாள்ல செஞ்சா அவ்வளவு ஒரு சக்தி. எல்லா நாளுமே பண்ணலாம். இதுக்கு ஈச்சன் தொடப்பம் ஒண்ணு வேணும். என்கிட்ட இருக்கு, வேணும்னா வாங்கிக்கிங்க. ஈச்சன் தொடப்பம். அந்த ஈச்சன் தொடப்பத்தை நம்ம நிக்கிறதுக்கு கீழே அந்த தொடப்பத்தை கீழே வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த கட்டு மந்திரத்தை சொன்னீங்கன்னா எதிரிகள் பண்ணக்கூடிய சூழ்ச்சிகளோ சூழ்நிலைகள் இருந்தோ தந்திர மந்திரங்கள்ல இருந்தோ உங்களை விடுபட்டு ஒரு பேர் பார்ட்ஸுக்கும் உள்ளங்கால்ல இருந்து உச்சன் தலை வரைக்கும் இந்த கட்டு மந்திரத்தை சொன்னா உண்மையாலுமே உங்களுக்கு எந்த குறை வராதுங்க. மந்திரம் சொல்றேன், பொறுமையா சொல்றேன், ஒரு நோட்ல குறிச்சு வச்சுக்கோங்க. ஒரு இடத்தையும் சொல்லும் போது அந்தந்த இடத்தை அப்சர்வ் பண்ணுங்க, பாருங்க. சரியா? மந்திரம் சொல்றேன். உள்ளங்கால் 2 உள்ள தேவதைகள் என்னை காக்க. அப்ப உள்ளங்கால் 2ஐயும் இப்படி தொட்டு கண்ணில் கை வச்சு, பாதம் 2ஐயும் பூமாதேவி காக்க. கணுக்கால் 2 கால பைரவன் என்னை காக்க. முழங்கால் 2 முக்கண்ணன் என்னை காக்க. ஆடு துடை 2 அனுமந்தன் என்னை காக்க. அறையை ஆதிகேசவன் என்னை காக்க. வயிறை துர்கா மாதா என்னை காக்க. மார்பை மகேஸ்வரன் என்னை காக்க. இடது பக்கம் தோல், வலது பக்கம் தோல் எம்பெருமான் என்னை காக்க. முதுகை மூத்த விநாயகன் என்னை காக்க. பல்லை பகவதி அம்மா என்னை காக்க. நாக்கை நாராயணன் என்னை காக்க. உச்சியை உருமன் என்னை காக்க. தலையை தண்டீஸ்வரன் என்னை காக்க. ஓம் இத்தனை பேரையும் நான்
காவலாக கட்டுவேன், இந்த நாடை கட்டுவேன், இந்த நகரத்தை கட்டுவேன், 4 வாசலையும் கட்டுவேன், கம்பத்தினால் கயிற்றால் கட்டுவேன், வில்லினால் விஜயனை கட்டுவேன், அம்மிக்கல்லை என் மிதியாக கட்டுவேன், ஆடுகின்ற பாம்பை நான் அசையாமல் கட்டுவேன், பாய வரும் புலியை என் பகவானை தியானம் பண்ணி கட்டுவேன். இது ஏன் கட்டு? இது பிரம்ம கட்டு. அருந்துள்ள குருசாமி கட்டு. இது என் தாய் காளி மீது ஆணை, பிடாரி மீது ஆணை, பில்லி சூனியம் ஏவலை கட்டு கட்டு, முட்டு முட்டு, மோது மோது, முடிச்சு வைப்பா. இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு தூங்குனா நிம்மதியா தூங்கலாம். எந்த தோஷமோ, எந்த ஏவலோ, எந்த பிணியோ, எந்த பில்லி சூனியமோ அவங்கள ஒண்ணும் பண்ணாது. சொன்ன மந்திரத்தை சொன்னீங்கன்னா கட்டாயமா சரியாயிடும். சிவாய நம.